ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தனித்துவமாக பார்க்க போகிறோம் ராசி பலன்களை. ஸோ இதனால் உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க. முழு பலன்களை பெறுவதற்கு முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதனால் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டுருங்க. வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் மாசி மாதம் முதல் நாள். இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க. இன்னைக்கு வளர்பிறை சதுர்த்தி தினமாக கொண்டாடப்படுகிறதுங்க. சதுர்த்தி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் விரதம் இருந்து விநாயகரை வழிபடுவது சிறப்புங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரனும் ராகுவும் ஒன்றாக இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் இது தவிர ராசி அதிபதி ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுவான நிலையில் அமர்ந்துள்ளார். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக உற்சாகமான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குங்க. அந்த உற்சாகமான சூழ்நிலையானது உங்களுக்கு எல்லா விதத்திலுமே எல்லா விதமான நிகழ்வுகளுமே அந்த உற்சாகம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. எனவே நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள். மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை இன்னைக்கு வேற லெவலில் கூடக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைய பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்க நண்பர்களே. நிறைய காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா காரியங்களும் உள்ள உற்சாகமாக செயல்பட முடியுங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவே வெற்றிகளை பெறும். ஏகப்பட்ட காரியங்களை நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசை உங்ககிட்ட இருக்கோ எல்லா காரியத்தையும் ஒரு லிஸ்ட்டாக நீங்கள் எழுதி ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். நாள் முழுக்க நீங்கள் வந்து உழைத்து விட்டு முடிவில் பார்க்கும்போது ஏகப்பட்ட வெற்றிகளை நீங்கள் பெற்றிருப்பீங்க. எனவே சிறப்பான ஒரு நாளுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் வந்து சேரக்கூடிய வகையில் வெற்றிகரமான நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இருக்க நண்பர்களே. விலையுயர்ந்த சில காஸ்ட்லியான திங்ஸ், ஆடை ஆபரணங்கள் போன்ற சில காஸ்ட்லியான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதன் மூலமாக அதிகமான சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பொருட்சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. மாணவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாள். உயர்கல்விக்கு நீங்கள் படிப்பதற்கான நல்ல தகுதியை இப்பொழுது எட்ட முடியும். அதற்காக உங்களது படிப்புல நல்ல ஆர்வம் செலுத்த முடியுங்க. இன்னைக்கு மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வியில மிகப்பெரிய ஆர்வம் இப்பொழுது மாணவர்களுக்கு உருவாகக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைந்து காணப்படுதுங்க. வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட்ல இது வரைக்கும் இழுபறியான சூழ்நிலை எல்லாமே இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி இழுபறியான சூழ்நிலை எல்லாமே மறைந்து உங்களுக்கு உங்க கைக்கு சிறப்பாக உங்களது விரும்பிய கான்ட்ராக்ட்ல நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள், நீங்களுடைய நடந்து கொள்ளக்கூடிய விதம் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் உற்சாகம், தன்னம்பிக்கை எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க. எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமான மகிழ்ச்சியை கொண்டு வரும்போது கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. சின்ன சின்ன கடுகடுப்பான சூழ்நிலையும் சின்ன சின்ன ஏக்கமும் உங்க சின்ன சின்ன கவலையில் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் வருத்தப்படுறதை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. யாரோட உதவியுமே இல்லாமல் உங்களால் இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். உங்களை நீங்களே வந்து நம்ப வேண்டுங்க. தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. மேலும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக நல்ல புகழையும் நீங்கள் அடையக்கூடிய நல்ல நாள் என்ற தினம். உங்களுக்குன்னு தனி ரூட் இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. புதிய பாதையை நீங்கள் கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அலுவலக பணிகளில் உங்களுக்கு ஊதிய உயர்வு அல்லது உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான தகவல் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. சந்தோஷமான ஒரு நாள் தினம். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சில கடிதங்கள் மூலமாக, தபால் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு இனிமையான செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அது உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். இந்த தினம் செலவுகள் கொஞ்சம் புண்ணிய காரியங்களுக்காக நீங்க செலவிடக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெறுவீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்க காதலரோட ஜாலியாக எங்கேயாவது அவுட்டிங் போகணும்னு நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. உங்கள் லவர் கூட நீங்கள் அவுட்டிங் போகலான்னு வச்சிருந்த பிளான் வந்து சில முக்கியமான வேலைகள் காரணமாக அல்லது சில சிறப்பு விருந்தினர்கள் வந்து வீட்டுக்கு வருகை தரது மூலமாக உங்களது திட்டங்கள் வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்தபடி சில காதல் வாழ்க்கையில் சில நிகழ்ச்சிகள் அமையாமல் போனால் நீங்கள் அதுக்காக வருத்தப்பட தேவையில்லைங்க. இருந்தாலும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் இருக்கிறதுங்க. நல்ல ஒரு உறவு பராமரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை தான் இருக்கிறது. எனவே காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இருக்கும். சின்ன சின்ன வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு இல்லாமல் போனாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே. இந்த தினம் டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க. ஏன்னா
வியாபார ரீதியாக பயணங்கள் மூலமாக நல்ல நன்மைகளை நீங்கள் பெற முடியும். அதனால உங்களுக்கு பயணங்கள் மூலமாக மன அழுத்தம் ஏற்பட்டாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறதுனால அதன் மூலமாக நீங்கள் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சி உற்சாகத்தை வந்து மனசில் கொண்டு வர முடியும். அதனால பயணங்களை மேற்கொள்வதில் எந்த தயக்கமும் நீங்கள் காட்ட தேவையில்லைங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து உங்களுடைய ரகசியங்கள், அலுவலக ரகசியங்களை ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்க அலுவலகத்துல சில முக்கியமான விஷயங்களை யாரு கூடயும் நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க. ரகசியங்களை பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். ஓய்வு நேரத்துல நீங்கள் வந்து உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்க போகலாம். குறிப்பாக வயதில் மூத்த கன்னிராசி நண்பர்கள் உங்களை நண்பர்கள் சந்திப்பதன் மூலமாக அதிகமான இனிமையை நீங்கள் வந்து சந்தோஷத்தை பெற முடியும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக தெரிவிக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க. உங்க வாழ்க்கை துணை பற்றிய சில உண்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிய வரும். சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி நீங்கள் உங்க வாழ்க்கை துணை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நீங்க கேள்விப்படுவீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைதி நண்பர்களே. இல்லற வாழ்க்கையும் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறுங்க. ஸோ இந்த நாளை வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் மற்றும் ஆரோக்கியம் கண்டிப்பாக காத்திருக்க நண்பர்களே. கல்வியில நல்ல வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். அதனால கல்வி சொந்த முயற்சிகள் தாராளமாக மேற்கொள்ளுங்கள். நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. எல்லா காரியங்களும் உங்களால வந்து வெற்றிகரமாக முடிக்க முடியுங்க. நல்ல உயர்வு நிறைந்த புகழ் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் என்ற தினம் தனி வழி பிறக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் சாண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க. சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் நம்பர் 9 9ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான சூழ்நிலை எல்லா விஷயத்திலும் இருக்குங்க. அதனால சந்தோஷமாக இன்றைய தினம் காரியங்களில் ஈடுபடுங்கள். சில காஸ்ட்லியான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம், உற்சாகமான நாள். அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலமாக பெனிஃபிட் இருக்குங்க. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதனால உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கு நண்பர்களே. ஆதாயமான ஒரு நாள் இன்றைய தினம், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உயரதிகாரிகளுடன் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி நல்ல ஒரு மதிப்பான கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு உருவாங்க. மனதளவில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த நாளாக இன்னைக்கு அமையறதுனால உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.